போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான கோலா உருண்டை குழம்பு தான் செய்கிறோம். பிராய்லர் சிக்கன் வச்சுட்டு இன்றைக்கி வந்து ஒரு அருமையான கோலா உருண்டை குழம்பு தான் செய்கிறோம். எப்பயுமே ஒரே மாதிரி குழம்பையே செஞ்சுட்டு இந்த மாதிரி கோலா உருண்டை கம்மியாக, அதாவது சிக்கன் கம்மியாக இருந்தாலும் குழம்பு வந்து நிறைய வைக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து இடியாப்பத்துக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும், எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பக்காவான சைட் டிஷ்ஷாக இருக்கும். வாங்க இது எப்படி ஈஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். எண்ணெய் ஊற்றிக்குவோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு. பாருங்க, இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். சின்ன பீஸ் அளவுக்கு பட்டை, கல்பாசி ஒரு சின்ன பீஸ் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கறி மசாலா பவுட்ரு வச்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதனால் இந்த அளவுக்கு மசாலே போதும், ரொம்ப ஜாஸ்தி போடணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 10 மிளகு போட்டுக்கலாம். நல்லா மிளகோட காரம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்காக அது மாதிரி போட்டுக்குவோம். இப்போ வந்து என்ன பண்ணலாம், நம்ம இஞ்சி போட்டு பேஸ்ட்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இந்த 3 பீஸ் அளவுக்கு இஞ்சியை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதுலேயே ஒரு 4 பல் அளவுக்கு பூண்டு. இது நல்லா பெருசாக இருக்கிறதுனால 4 போட்டிருக்கேன், சின்னதாக இருந்தால் 6 பல் போட்டுக்கோங்க. இதில் ஒரு இடுக்கு அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதுலேயே இது தண்டு பகுதி இருக்கு இல்லையா, இதை நம்ம வந்து கொத்தமல்லி இலையை பிடிச்சி போட்டுக்கலாம். நல்லா வதக்கிற போது நல்ல மணமாக இருக்கும், மசாலாவோட சேர்த்து அரைக்கணும். பாருங்கள், 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தேங்காய், ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் போட்டுக்கோங்க. போடும்போது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம வதக்கி அரைச்சிடலாம். நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போடுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம வீட்டு கறி மசாலா பொடி, உங்கள்கிட்ட கறி மசாலா தூள் இருந்தால் கறி மசாலா தூள் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா குழம்பு மிளகாய் தூள் இருந்தாலும் குழம்பு மிளகாய் தூள் போட்டு கரம் மசாலா பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் கறி மசாலா தூள் வச்சுருக்கிறதுனால இன்றைக்கி இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், 1.5 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் போட்டுக்கலாம். ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ என்ன பண்ணலாம், இதை எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். ஏன்னா இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து அரைச்சிக்கலாம். பாருங்க, இது நல்லா ஆறட்டும். ஆறின உடனே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இது தனியாக இருக்கட்டும். இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, இன்றைக்கி வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் வந்து அந்த எலும்பு பீஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாம். நல்லா சதை பீஸ் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் நம்ம போட்டுக்கலாம். இது வந்து எனக்கு 300 கிராம் அளவுக்கு வந்தது. சதை பீஸ் மட்டும் போட்டுக்குங்க. ஏன்னா மிக்சியில் போட்டு அரைக்கும் போது அதெல்லாம் அரைப்படாது. அதனால் இந்த எலும்பெல்லாம் போடும் போது நமக்கு என்ன ஆகும், இந்த சிக்கனோட டேஸ்ட்டும் இதில் நல்லா உரைக்கும். அதுக்காக தனியாக இதை எடுத்து வச்சுக்குவோம். பாருங்க, இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பல் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சாச்சு. இதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். இப்போது நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இதையுமே இதில் எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம். நல்லா வாசனை கொடுக்கும், அதுக்காக. இதுலேயே கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர், வேணால் உங்களுக்கு வேணால் காஞ்ச மிளகா கூட சேர்த்துக்குங்க.
இது காரத்துக்கு நம்ம ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்புறம் குழம்புலாம் வைக்கும் போது சேர்க்குறோம் இல்லையா, அந்த காரமே உங்களுக்கு போதும். பாருங்கள், இப்போ இந்த கோலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட் வந்து உள்ளெல்லாம் உரைச்சி நல்லாயிருக்கும். இதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 5 முந்திரி பருப்பை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குறைன்னு அரைச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இந்த சிக்கனையும் எடுத்து இதிலேயே போட்டுடலாம். இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா அரைப்பட்டுறோம். நம்ம எதுக்காக எல்லாம் ஒன்றா போடல அப்படின்னா, சிக்கன் வந்து ஒரு சில நேரம் வந்து நல்லா அரைப்படாது. தனியாக அரைச்சிடும் போது நல்லா அரைஞ்சிரும். அப்புறம் இதில் ஒரு பல்ஸில் போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு வாட்டி அரைச்சிடலாம். பாருங்க, இதில் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. இப்போ எல்லாமே நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து இதில் போட்டுடலாம். பாருங்கள், நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உருண்டை பிடிச்சி போடுற அளவுக்கு நல்லா உங்களுக்கு கெட்டியாகவே வந்துருச்சு. இதை வந்து நீங்கள் குழம்புக்குள்ளே அப்படியே டைரெக்டாக போட்டு வேக வச்சாலும் வேக வைக்கலாம். அப்படி இல்லைன்னா எண்ணெயில் பொரிச்சும் நம்ம குழம்புக்குள்ளே போடலாம். அப்படி இல்லைன்னா இட்லி பானையில் ஆவியில் வேக வச்சும் போடலாம். இது நம்மளுடைய விருப்பம் தான். இது வந்து இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் செஞ்சுக்கோங்க. நான் இன்றைக்கி செய்ய போகிறது, குழம்பு கொதிக்கும் போதே உருண்டையை உருட்டி போட போகிறோம். அது வந்து ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது ஒரிஜினல் டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும். இப்போ வந்து இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம கடலைப்பருப்பு, சிக்கன் எல்லாமே அரைச்சோம் இல்லையா, அந்த மிக்ஸி ஜார்லேயே நம்ம வந்து இதை 2 வாட்டியாக போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். இதையும் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ எல்லா மசாலாவும் அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ வந்து இந்த பாத்திரத்துலேயே நம்ம வந்து கோலா உருண்டை குழம்பு, அதாவது சிக்கன் கோலா உருண்டை குழம்பு வச்சிடலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு பட்டை, 2 கிராம்பு இது மட்டும் போட்டால் போதும். கல்பாசி ஒரு சின்ன பீஸ். பாருங்கள், எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலையை 2ஆக பிச்சுட்டு போட்டுக்கலாம். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இது மட்டுமே போதும். நல்லா வதங்கிட்டே இருக்கும் போது இதில் 3 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதையே சேர்த்துக்கலாம். உப்பு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கிட்டு இப்போ வதங்கும் போதே நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் இருக்குல்லையா, போனோட இருக்கிறது இதையும் சேர்த்துக்கலாம். வெறும் கோலா உருண்டை மட்டும் நம்ம போடுறதுக்கு பதில் இந்த மாதிரி எலும்போடு இருக்கிறது ஒரு 4-5 பீஸ் சிக்கன் போடும்போது நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக இந்த மாதிரி எலும்பாக இருக்கிறதுலாம் வேணாலும் கீழேயும் போட்டுறாதீங்க, குழம்புக்குள்ளே போடுங்க. இந்த தக்காளி வெங்காயம் வதக்கும் போதே போட்டோம்னா சீக்கிரமாக சிக்கனும் நல்லா ஒன்றா சேர்ந்து வதங்கி நல்லாயிருக்கும். இப்போது நம்ம கறி மசாலா தூள் ஏற்கனவே 1.25 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டோம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது என்ன பண்ணலாம், சிக்கன்லாம் போட்டு மசாலா போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த சிக்கன் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகணும். எல்லாம் தட்டை வச்சு மூடி வச்சிடும். நல்லா கொதிக்கிட்டோம். லேசாக ஓப்பன் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ வந்து வெளியிலலாம் தெரிச்சு வராது. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதுக்குள்ளே மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ எடுத்து பார்க்கலாம். எல்லாம் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அதில் ஊற்றிடலாம். மசாலாலாம் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. அதில் ஊற்றிடலாம். தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிடலாம்.
இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அப்போ தான் வந்து நம்ம கோலாலாம் போட்டதுக்கப்புறம் நல்லா வெந்து குழம்பு திக்காயிரும். லேசாக மூடி வைக்கலாம். நல்லா உலை கொதிக்கிற மாதிரி கொதிக்கணும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் எதுக்காக தடவணும்னா தண்ணி போட்டு உருட்டினோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் தளதளன்னு ஆயிரும். இப்போ வந்து கெட்டியாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு எந்த சைஸுக்கு உருண்டை வேணுமோ நீங்கள் உருட்டிக்கலாம். பாருங்க, இதில் வந்து 16-17 உருண்டை வந்துடும் உங்களுக்கு. நம்ம உருண்டை பிடிக்கிறத பொறுத்து நமக்கு வந்து உருண்டை வந்து நிறைய வரும் நமக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு உருண்டையெல்லாம் போடணும். கரண்டியை வச்சு கலந்து விடக்கூடாது. அதே நேரத்தில் இது வந்து நமக்கு ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா கொதிக்கிற வேகத்திலே உருண்டை பிரிஞ்சு வந்துடும். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஏன்னா ஏற்கனவே நல்லா கொதிச்சுட்டு தான் இருக்குது. ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கும் போது உங்களுக்கு பிரிஞ்சு வராது உருண்டை. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே அப்படியே இருக்கட்டும், வெந்துடும். அதுக்கப்புறம் லேசாக அந்த மாதிரி பரட்டி விடலாம். பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை உருண்டையை போட்டு இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், வெந்ததுக்கப்புறம் நம்ம போடும் போது உருண்டைகள்லாம் உள்ளே போயிடுச்சு. இப்போது வெந்ததுக்கப்புறம் மேலே வந்துடுச்சு பாருங்கள். இதை வந்து லேசாக அப்படி பரட்டி விடுவோம். உருண்டைகள்லாம் அப்படியே இருக்குது பாருங்கள். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும். இப்போ மல்லி இலையை தூவி விட்டுருவோம். நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா அரைச்சிட்டு செஞ்சுருக்கோன்றதுனால சீக்கிரமாக அந்த சிக்கனும் வந்து சீக்கிரம் வெந்துடும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது குழம்பு அப்படின்ட்டு. பாருங்கள், எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. உருண்டைகளும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், இந்த உருண்டைகளும் நல்லா வெந்து சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஒரு உருண்டை எடுத்து பிச்சு காட்டுறேன். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். உருண்டை எடுத்து பிச்சு காட்டுறேன். நல்லா சாஃப்டாக நல்லா மெத்துன்னு இருக்கும். உள்ளெல்லாம் உரைச்சி நல்லாயிருக்கும். பாருங்கள், உருண்டையே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. இல்லைன்னா சாதாரண நேரத்தில் உங்களுக்கு நல்லா கல் மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து சிக்கன்லாம் போட்டிருக்கிறதுனால சூடாக இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த கோலாவே நல்லா சாஃப்டாக ஜம்முன்னு இருக்கும். நீங்கள் எல்லா கோலாவுமே குழம்புல போடாமல் கொஞ்சம் எடுத்து பிள்ளைங்களுக்கு பொரிச்சும் கொடுக்கலாம். எண்ணெயில் பொரிச்சும் கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்கள், குழம்பு முதல் எவ்வளோ தண்ணியாக இருந்தது. இப்போ பாருங்கள், இந்த உருண்டையெல்லாம் போட்டு கொதித்த உடனே நல்ல திக்காகவும் வந்துருச்சு. அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றினோம்னா தான் கரெக்டாக இருக்கும். இது தோசைக்கு, இட்லிக்கு, அதே நேரத்தில் உங்களுக்கு சாதத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். புலாவுக்குலாம் ஊற்றி சாப்பிட்றவும் நல்லாயிருக்கும். ரொம்ப அருமையான ஒரு சிக்கன் கோலா உருண்டையை நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.